ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அல் சிந்தஹா மியூசியம். நம்ம அந்த வீடியோ போடலான்னு பார்த்தா நம்ம போகிற டைமில் வந்து ரம்ஜான் டைம்ன்றதுனால சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அதை பகல் டைமில் சீக்கிரமாகவே போய் அது எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக மத்தியான டைமே நான் கிளம்பிட்டேன். ஸோ எம்டியாக இருந்தது, யாருமே இல்லாத சமயம். கண்டிப்பாக மியூசியத்துலேயும் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரீயாக பார்த்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். 50 dirhams பர் பர்சனுங்க டிக்கெட்டு. எப்பா பயங்கர ரேட்டு. நான் இது ஒரு சின்ன மியூசியம், துண்டு இருக்கும், போயிட்டு உடனே பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் போயிட்டே இருக்குது. இந்த மியூசியம் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்கலங்க. சரி உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருந்தது. இது உள்ள நிறைய லைட்டிங்ஸ் இருந்தது. ஒரு இடத்துல கை வைக்க சொல்லியிருந்தது. கை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா என் கையிலேருந்து ஒரு லைட்டிங் அங்கே வேற ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அதையும் மூவ் பண்ணிட்டு நான் அப்படி உள்ளே வந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த துபாயோடைய ஓல்டு 3D மேப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருந்தது. அப்படியே இதை சுற்றி நிறைய இந்தமாரி பைனாக்குலர் மாதிரி வேறு வச்சுருந்தாங்க. கை ஹோல்ட் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. சரி ஹோல்ட் பண்ணி பார்த்தா நான் எந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறேனோ கரெக்டாக அந்த ஏரியாவை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த 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 பயோஸ்கோப்பில் வியூ ஆகுது. ஸோ முன்னாடி அந்த ஏரியாவில் வணிகம் எப்படி இருந்தது, முன்னாடி துபாய் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது இந்த ஒரு இடத்துல இதே பிக்சர் தான் எல்லாத்துலேயும் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணும்போதும் ஒரு மாதிரியான ஒரு சைட் ஆஃப் துபாய் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஸோ உள்ளே நான் நுழைஞ்சி சைடில் அங்கே நிறைய குட்டியாக அதுமாதிரி நிறைய டிஸ்பிளேஸ் இருந்தது. ஸோ அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த டைமிங்கில் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ளே தனியாக அழகாக கண்ணாடி ஒரு ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு ரேடியோ மாதிரி இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஹேண்ட்பேக். பல வருடங்கள், அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸ்டாம்ப்பு இதெல்லாம் நார்மலாக இந்தமாரி கிடைக்கும் பார்த்தீங்களா, கூஜா அந்த மாதிரி. இதுதான் என்ன மெட்டீரியல்னே தெரியலங்க. பார்க்குறதுக்கு ஏதோ ஜாக்ஸ்பேரோ யூஸ் பண்ணுற ஐட்டம் மாதிரி இருக்குது. மேபி போட்டில் எதாவது யூஸ் பண்ணுறதா என்னன்னு தெரியல. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஸோ அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த இது கிளாக்கு, கண்ணாடி அதெல்லாம். இது யாரோ ஒரு போர் வீரர் போல் போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கார். அந்த டைமிங்கில் அவங்க மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் அது இதுன்னு மை இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக அரபிக்கில் இருக்குது. இதெல்லாம் என்ன மேட்டர்னு தெரியல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பயோஸ்கோப் பிடிக்கும் போதும் ஒரு பிக் காட்டுது அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு நான் ஒரு பயோஸ்கோப் பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சைடில் இருக்கிற ஒரு ஏரியா. அந்த இடத்துல அவங்களாம் அந்த டைமிங்கில் எப்படி மீட்டிங் போட்டாங்க, அரசரோட எப்படி மீட்டிங் போட்டாங்க, என்னென்னலாம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, எந்தெந்த ஏரியாவில் எது விஷயங்கள்லாம் நடந்தது. இந்த ஏரியா ஒன்று பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய வணிகம் இருந்ததாகவும் அந்த இடத்துல நிறைய போட்டிங் இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது கடலோட கடலாக கரைஞ்ச மாதிரி ஒரு மேப் காமிச்சிருந்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங் அது மூவ் ஆனேன். அங்கே மூவ் ஆனால் இது என்னன்னு தெரியுதா, கோலி பம்பரம் அந்த காலத்தில் உபயோகப்படுத்தினது. இது டேப்பு, இன்ச் டேப்பு. அது அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி துணி, அந்த பைஜாவ், அந்த பெட்ஷீட் இந்த மாதிரி தானே அவங்க மோஸ்ட்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த தராசு முன்னாடி இது பண்ணுது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு ரூம் போனால் இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு தியேட்டர் மாதிரி இருந்ததுங்க. ஸோ இப்போ இங்கே ஏதோ ஒரு படம் ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கத்தில் உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லலாம் ஃபுல்லாக இதுவாக இருந்தது. அங்கே மட்டும்தான் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா சரி ஓகே சென்டராக ஸ்க்ரீன் ப்ளே ஆக போகுது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா படம் போட்டாங்க, சென்டராக ப்ளே ஆச்சு. நான் சென்டராக தான் பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சைடில் வந்து ஏதோ ஒரு நிழல் நடக்கிற மாதிரி தெரியுது. திடீர்னு சைட்லேருந்து ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த 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 ரூம் முழுக்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகுது. நான் இதை கெஸ் பண்ணவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகுது. இது பாருங்க, ஏதோ பேய் படத்தில் வர மாதிரி.
இந்த மாதிரிலாம் சவுண்டு கொடுத்து ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் இருட்டான ஒரு ரூமில் திடீர்னு அது க்ளோஸ் ஆகிற சவுண்டு கேளுங்க. எப்பா அடுத்து 1861 அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக அந்த துபாய் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிச்சுன்னு ஒரு 200 வருஷத்தை ஓட்டி காமிச்சாங்க கட 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 கடன்னு. ஸோ அந்த இடத்துல என்னென்ன வணிகம்லாம் நடந்துச்சு, எப்படி இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. அவங்க மோஸ்ட்லி அந்த கடல் விஷயமாக தாங்க நிறைய இது பண்ணுது. அந்த முத்து சிப்பி இதெல்லாம் வச்சு வணிகம் பண்ணுது. இது இங்கே பாருங்களேன், திடீர்னு பார்த்தா ஒரு இது எனக்கு இது ஒரு த்ரில்லிங் ஃபிலிம். எனக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு பேய் படம் போட்டிருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ இருக்கிற துபாயை காமிச்சு புர்ஜ் கலிஃபாவை காமிச்சு இந்த படத்தை முடித்தாங்க. எப்பா ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சுரா சாமி. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு பேய் படம் பார்க்கணுங்க, செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் முடிஞ்சிச்சுன்னு சொன்னோன்னே வண்டியில் கூட்டிகிட்டு போய் வேறு ஒரு ஹவுஸ்க்கு கொண்டு போய் விட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ்குள்ளே போய் நுழைஞ்சா இங்கேயும் குட்டி குட்டியாக பிட்டாக ஸ்க்ரீனை ஒட்டி வச்ச மாதிரி அங்கே சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி காமிச்சாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சாம்பிராண்டி, இவங்க வந்து அடுத்து அந்த பர்ஃப்யூம் சாம்பிராண்டி அந்த செக்ஷன் மட்டும் போவாங்க. ஸோ இங்கே மோஸ்ட்லி அதுதான் இருக்கும். ஸோ அப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த வெப்பன்ஸ் ஸ்டோன்ஸ் அப்போல்லாம் இருந்தது. அதை பற்றின கொஞ்சம் டிஸ்பிளேஸ்லாம் இருந்தது. இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே இருந்தது, இதை வந்து நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரியே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மெட்டீரியல்ஸை பற்றி நம்ம கிளியராக அதை பற்றி படிக்கலாம். நம்ம எது வேணுமோ எந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே நிறைய வந்து அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த வெப்பன்ஸ் அதெல்லாம் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது இந்த ரூமில். அந்த கத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த குட்டி 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 குட்டியாக எவ்வளோ வெப்பன்ஸ் பாருங்களேன், சின்ன 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 சின்னதுதான். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக போடுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து ஆயுதங்கள் தான், நிறைய ஆயுதங்கள் தான் இங்கே இருந்தது. இது என்ன, அந்த கையில் மாட்டுறது ஷோல்டர் அந்த மாதிரி பாதுகாப்புக்கு வைக்கிறதான்னு தெரியல. இது பாருங்களேன். அப்புறம் இங்கே ஒட்டகம் அந்த காலத்து அந்த ஒட்டகத்தோடைய அந்த சின்ன சின்ன எலும்பு துண்டுகள்லாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன், அந்த டைமில் இருந்த ஏதோ ஒரு ஆடு போல், அதோடைய கொம்பு, அது ஒரு கொம்பு என்ன ஹைட்டில் ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து அரிய வகையான மீன்கள், அதுங்களுடைய எலும்புங்களோட வச்சுருக்காங்க. மேபி இந்த மீன்கள்லாம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அதோடைய எலும்புங்களோடு வச்சுருக்காங்க. மியூசியமில் வச்சுருக்காங்கன்னா மேபி இப்போலாம் அது இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எதுக்கு அந்த பானைக்குள்ளே அத்தனை ஓட்டை? இது அந்த சாம்பிராண்டி வைக்கிறது. ஓகே, இப்போ இந்த செக்ஷனுக்கு வந்துட்டாங்களா. இது வந்து அந்த டைமிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நாணயங்கள். அந்த கல் மேலேயே அந்த சிப்பு மேலெலாம் ஒன்று மேலே ஒரு டிசைன் வச்சு நாணயம் இருந்தது. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை மேலெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பு சிம்பிள் நிறைய வச்சுருக்காங்க. இது பாருங்க, பாம்பு ரிலேட்டடாக நிறைய சிம்பிள்ஸ் வச்சு இந்த இரும்புலேயே நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. பானைகளில் கூட அந்த பாம்புங்களை தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது அந்த காலத்தில் உபயோகப்படுத்திட்டு இருந்த பொருட்கள். இது ஏதோ பில்லி சினி வைக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது பானையில் எதுக்கு 4 சைடு? இது என்ன விளக்கா? ஒருவேளை விளக்கு மாதிரின்னு தெரியல. அப்புறம் இந்த மாலைகள், முத்துமணி மாலை, சிப்பியில் செஞ்ச மாலை, அந்த மாதிரி மாலைகள்லாம் இருந்தது. இது ஏதோ விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்பிளேயில் காமிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே உள்ள ஒரு டிஸ்பிளேயில் ஒரு படம் ஓடிட்டு இருந்தது இல்லையா, அதில் காமிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இந்த வணிகம் தான் அந்த டைமிங்கில் பயங்கரமாக இருந்திருக்கு.
அப்புறம் கோல்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள், இதெல்லாம் அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஜுவல்லரிஸ் அப்படி சொல்கிறாங்க. தங்கத்தில் இந்த மாதிரி அந்த தோடு மாதிரி பாட்டிங்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இது வந்து நாணயம், தங்க நாணயம் அந்த காலத்தில் உபயோகப்படுத்திட்டு இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மானுடைய சிம்பிள் இருக்குது. இந்த குட்டி 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 குட்டியாக நிறைய விஷயங்கள், இதெல்லாம் என்னது மூக்குத்தி மாதிரியா என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப சின்ன 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 சின்னதாக மைன்யூட்டாக வச்சுருக்காங்க. இதுதான் ஏதோ காதலை மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. காதில் மூக்கில் அந்த மாதிரிலாம் டோலாக்கு மாதிரி மாட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டியாக அந்த ஆயுதங்கள். அப்புறம் பனை மரத்தை வச்சு இவங்க செஞ்சிட்டு இருக்க அந்த விஷயங்கள். அப்புறம் மிருகத்துடைய தோலை வச்சு செஞ்ச போர்வைகள், அந்த மாதிரி துணி, அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேரிச்சை மரம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த துபாயோடைய சிம்பிள்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ட்ரீ மாதிரி. ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் பேரிச்சை மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்தை பற்றின ஒரு டீட்டெயில் மாதிரி நம்ம அங்கே ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதை நம்மளே ஃபுல்லாக நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம போய் பார்க்க போகிற விஷயங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதை வச்சு என்னென்னலாம் வணிகம் நடந்தது, அதுதானே இங்கே மோஸ்ட்லி மரங்கள்லாம் அதுதான் இருக்கும். ஸோ அதை வச்செல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி, இந்த கூடை, இந்த விசிறி, இந்த வணிகம்லாம் நடந்திருக்கு இந்த கூடை. அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. அப்புறம் அந்த டைமிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பானைகள், இதெல்லாம் வந்து இப்போ அந்த அலாவுதீன் அற்புத விளக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த கூஜா டைப்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டில் நிறைய மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, மண்பானையில். அப்புறம் இதெல்லாம் ஆயுதங்கள் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இதெல்லாம் அந்த நகைங்களாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த பெட்டிங் மாதிரி. எல்லாத்தையுமே அழகாக பார்த்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம ஜுவல்லரி செக்ஷன் வந்திருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க அந்த டைமிங்கில் யூஸ் பண்ண ஜுவல்லரிஸை பற்றி இருக்கும். இது வந்து அந்த பெல்ட் மாதிரி, இதுவும் அந்த பெல்ட்டோட அட்டாச்சாக இருக்கிற அந்த நைஃப், கத்தி, கம்பல், இது அந்த தலைமையில் வச்சுருப்பாங்க இல்லையா, கிரீடம் மாதிரி. இதெல்லாம் பூ தொங்குறதுக்கு பதிலாக அந்த கோல்டுலேயே. இது வளையல், காசு மாலை. நான் இன்னும் சந்திரமுகி மாதிரி ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்தோன்னா ஆக்சுவலி, ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இவங்க மாஸ்க்கு அந்த மறைக்கிறதுக்கு வெறும் கண்ணு மட்டும்தான் தெரியும், அது மறைக்கிறதுக்காக போடுவாங்கல்ல. இது சிப்பி. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இதை வச்சு நடந்த அந்த வணிகங்கள், அந்த டிஸ்பிளேயில் ஆக்சுவலி அந்த படத்தில் காமிச்சது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஹவுஸாக வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் கோல்டு, முத்துச்சிப்பி, அப்புறம் அந்த கடலுக்கு அடியில் கிடைச்ச அந்த தங்கங்கள், நாணயங்கள், அப்புறம் அந்த கடலுக்கு அடியில் அந்த ஸ்டோன் கிட்டலாம் கிடைச்ச இது ஸ்டோன்ஸ், கலர் ஸ்டோன்ஸு, அப்புறம் டைமண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க. இப்போ இதுக்கப்புறம் இதில் செஞ்ச நிறைய ஜுவல்லரிஸ்லாம் இதில் இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த ஜுவல்லரிஸை எப்படி இது பண்ணாங்க, எடை போட்டாங்க, எந்தெந்த சைஸை வச்சு இது பண்ணாங்க. இது பாருங்க, கால்லேருந்து கையிலேருந்து தலை வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக இருக்க எல்லா ஜுவல்லரிஸும் அந்த டைமிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த டிசைன்ஸ் அதெல்லாமே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. கோல்டுலேயும் மட்டும் இல்லை, சில்வர்ஸ்லேயும்.
அந்த காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இது அந்த காலத்தில் உபயோகப்படுத்திட்டு இருந்த வெள்ளி நாணயங்கள். சில்வர்லேயும் இவ்வளோ ஜுவல்லரிஸ் இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது. இங்கே வந்து கோல்டு ஏன் பியூர் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து வேறு எந்த மெட்டீரியலையுமே கோல்டோட கலக்க மாட்டாங்க, வெள்ளி மட்டும்தான் கலப்பாங்க. ஸோ அதனால தான் அதை வந்து பியூர் கோல்டு அப்படின்னு வாங்குங்க. ஸோ அதனால தான் இங்கே இருக்க கோல்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி ஜொலிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்க, அது இந்த டிஸ்பிளேவே வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மாஸ்க்கு, இந்த தலையில் போடுற கிரீடம், இந்த காசு மாலை மாதிரி. இது பாருங்க, இது மாஸ்க். இது அப்படியே ஃபுல்லாக. அடுத்து அப்படியே அந்த ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஹவுஸ் போகணும்னா, இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் கேர். ஹெல்த்து எப்படிலாம் அவங்க மெடிசன்ஸு, எந்தெந்த மெடிசன்ஸை வச்சு அவங்க இது பண்ணாங்க, அப்போ இருந்து அந்த பாலைவனத்துலேருந்து வளர்கிற அந்த செடிங்க, அதுலேருந்து கிடைக்கிற அந்த மெடிசன்ஸ், அதெல்லாம் அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற பற்றின ஒரு ஹவுஸ் தான் இது. ஹெல்த் கேர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து கடல் பாசி அந்த சமயத்தில் இருந்து. ஆக்சுவலி கடல் பாசி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் என்ன ஒன்று, இது ரொம்ப குளிர்ச்சி, அதான் மேட்ரு. அதுவும் முருங்கைக்கீரையில் இருக்க கடல் பாசி அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அவங்க அந்த டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆயில்ஸ், அது மெடிசன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தது பாட்டிலில், சில்வரில், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் டிஸ்பிளேயில் காமிச்சாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏன் மான் கொம்பு வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து பர்ஃப்யூம் ஹவுஸ் இது. ஸோ இங்கே வந்து பர்ஃப்யூம் ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். ஸோ அதோட சோர்ஸ் என்ன, இந்த பர்ஃப்யூம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின ஒரு சின்ன டிஸ்பிளே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே எந்த பர்ஃப்யூமை பற்றி போட்டிருக்காங்களோ அந்த பர்ஃப்யூமை வந்து இங்கே நீங்கள் ஸ்மெல் பண்ணுறதுக்காக இங்கே இதுவும் வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பட்டன், அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து அது ஓப்பன் ஆகும். விண்டோ ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அங்கே ஸ்மெல் பண்ணிக்கலாம். அந்த பர்ஃப்யூமோடைய ஸ்மெல் உங்களுக்கு வரும். தூது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு பர்சனலாக அது வந்து திடீர்னு தலைவலி வர வச்சிடும், அதனால் நான் அது பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இது மஸ்க் ஃப்ளேவர், இது நல்லா இருந்தது. இது ஒரு பர்ஃப்யூமுக்கும் ஒரு செக்ஷன் வச்சு நம்ம அந்த ஒரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் வர அந்த ஸ்மெல்லை எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ரோஸ் சூப்பராக இருந்தது, பார்த்ததுலேயே ரோஸ் தான் நல்லா இருந்தது. இது வந்து லோக்கல் இன்க்ரீடியன்ஸ். இது பெருசாக அந்த அளவுக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் வரல, நார்மலாக தான் இருந்துச்சு. இது ஏதோ ஒரு லேப் செக்ஷன் மாதிரி நல்லா சூப்பராக அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது வந்து என்ன பர்ஃப்யூம் தெரில, ஆனால் அந்த இடத்துல டிஸ்பிளேல ஏதோ மீன் தான் இருந்துச்சு, ப்ளூவேல் மீன் மாதிரி. இந்த பர்ஃப்யூமும் பெருசாக நல்லா இல்லை. ஆக்சுவலி அந்த ஒரு பர்ஃப்யூம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளேவராக தனித்தனியாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு, சாஃப்ரான் நல்லா இருந்தது.
என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ரோஸ் பிடிச்சிருந்தது, மஸ்க் பிடிச்சிருந்தது, சாஃப்ரான் பிடிச்சிருந்தது பர்ஃப்யூம் இது உள்ள. இது அவங்க பாருங்க நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பழைய காலத்து நோட்ஸு, அந்த பர்ஃப்யூம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற பற்றின நோட்ஸு. அப்புறம் இங்கே வந்து அந்த சாம்பிராண்டி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் தெளிப்பாங்களே, பன்னீர் தெளிப்பாங்களே அது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராண்டி ரிலேட்டடாக வரும். இப்போ பர்ஃப்யூம் ரிலேட்டடாக இது வரைக்கும் வந்துச்சா, இது வந்து அந்த இது மாதிரி அத்தர் மாதிரி. இது பாருங்க. இப்போ இந்த பர்ஃப்யூம்ஸு, இப்போ இது வந்து சாம்பிராண்டி செக்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா சாம்பிராண்டியை வைக்கிற அந்த பாத்திரம் இது. அது ஒன்று எவ்வளோ அழகாக டிசைனாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது உள்ளே வச்சு கொளுத்தி வச்சுருவாங்க. அது அப்படியே வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதையே வந்து பார்த்திங்கன்னா பல வெரைட்டியில் பல டிசைன்ஸில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் பல மெட்டீரியலில். இது பாருங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து 9வது ஹவுஸோ 10வது ஹவுஸோ தான். ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா 22 ஹவுஸ் இருக்குது. ஆனால் நான் 22 ஹவுஸில் நான் பாதி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கே பார்த்திங்கன்னா நான் 1 மணிக்கு வந்த மணி 3:30 ஆகிடுச்சு. பாருங்கள், உச்சி வெயில், செம்ம பசி வேறு, இன்னும் லஞ்ச் வேறு சாப்பிடல நான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய்.